வெங்கடபுரம் என்ற கிராமத்தில் ராமு என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஏழ்மையான விவசாயி. அவனுடைய நிலங்கள் சிறியது, ஆனால் அவன் மிகவும் உழைப்பாளி. ஒரு நாள் அவன் வயலில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு அழகான வெள்ளை வாத்து பறந்து வந்து அவன் அருகில் உட்கார்ந்தது. ராமு அதைப் பார்த்து, இது எங்கே இருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டான். வாத்து அவனைப் பார்த்து, நான் ஒரு மந்திர வாத்து. நான் தினமும் ஒரு பொன்னிற முட்டை இடுவேன். அதைச் சரியாக பார்த்து கொண்டால் நீ கடின உழைப்பின்றி பணக்காரனாகலாம் என்றது. ராமுவுக்கு ஆனந்தம் அடங்கவில்லை. மறுநாள் உண்மையாகவே அந்த வாத்து ஒரு பொன்னிற முட்டை இடது. ராமு அதை சந்தையில் விற்று நல்ல பணம் சம்பாதித்தான். நாளும் இதே மாதிரி நடந்தது. அவன் மெதுவாக செல்வந்தனாக மாறினான். சில மாதங்கள் கடந்த பிறகு ராமுவின் பேராசை அதிகரித்தது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை மட்டும். இந்த வாத்தினுள் ஏராளமான பொன்னிற முட்டைகள் இருக்கும். இதை ஒரே நாளில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அவன் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து அந்த வாத்தை அடித்து வெட்டிவிட்டான். ஆனால் அதனுள் பொன்னிற முட்டைகள் எதுவும் இல்லை. வாத்தும் இறந்துவிட்டது. அப்போது தான் ராமுவுக்கு உண்மையான உணர்வு வந்தது. அவன் பேராசையால் மிகப்பெரிய வரப்பிரசாதத்தையே இழந்துவிட்டான். கதைநெறி: பேராசை ஒருவரை அழிவுக்கே அழைத்துச் செல்லும். நமக்கு கிடைத்ததை கைவிட்டு இன்னும் அதிகம் பெற ஆசைப்படும்போது அனைத்தையும் இழந்து விடுவோம். பொறுமையுடன், கடின உழைப்பில் நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டுமே நீடித்த வளம் கிடைக்கும்.